தேவனுடைய சமூகத்திலே இந்த இணையதளத்தின் மூலமாக ஒன்றாக கூட்டிச் சேர்க்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை இந்த ஒரு மாலை பொழுதிலே தெரிவித்துக்கொண்டு, தேவன் கொடுத்த இந்த ஒரு விசேஷ நாளிலும் கூட நாம் மீண்டுமாக சகோதர சகோதரிகளாக முகமுகமாக நாம் பார்க்காவிட்டாலும் கூட தேவனுடைய சத்தியத்திற்காக நாம் வாஞ்சியோடு கூட இந்த ஒரு நாளிலும் நாம் கூடியிருக்கோம். இந்த நாளிலும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள ஒரு வேத பகுதி நம்ம பார்க்கும்போது மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பின் கீழாக நம்ம தியானிக்கலாம். பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள் கூட உங்கள் மத்தியில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு காரியம்தான். நம்முடைய சபைகளில் பார்த்திங்கன்னா அநேக சகோதர சகோதரிகள் இப்போ பார்த்திங்கன்னா உடல்நல குறைவுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் தெரிஞ்சது தான். அனைத்து பரிசுத்தவான்களுக்காகவும் நம்முடைய தனிப்பட்ட ஜபங்களில் நாம் ஜபிக்கும்படி சகோதர சகோதரர்களுக்கு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த காலகட்டத்தில் நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியம் தான் இந்த ஒரு பாடம் கூட. பாடத்துடைய தலைப்பை நாம் மீண்டும் சொல்கிறோம், மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு. இந்த பாடத்திற்கு ஆதாரமாக ஒரு வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பேசின இந்த ஒரு வசனம் தான் இந்த பாடத்தை எடுக்கிறதுக்கு நமக்குள்ள தூண்டின ஒரு காரியம். சமீபத்தில் கூட நம்முடைய சகோதரர்கள் நம்ம கிளாஸஸ் நம்ம கவனிக்கும் போது நம்முடைய சகோதரர்கள் போட்ட வசனம் தான் நம்மளுடைய மைண்டில் இந்த வார்த்தையை குறித்து நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம் அப்படின்னு கூட ஒரு தூண்டுதல் கொடுத்துச்சு. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன்னா மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இல்லைங்களா? நான் மனரம்யமாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல, அவர் டே பை டே தன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு காரியத்தை என்ன தான் பண்ணியிருக்காருன்னா லேர்ன் பண்ணியிருக்கார். லேர்னிங்னா நமக்கு தெரியும், எடுத்தோடனே இந்த ஒரு மைண்டு நமக்கு வராது. சில டைம் எதிர்பார்த்து ஏமாந்துருவோம், சில டைம் எதிர்பார்ப்போடே இருப்போம். எப்போ நமக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஒரு சரியான ஒரு புரிதல், ஒரு சரியான ஒரு முதிர்ச்சி, ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சி நமக்குள்ள வருதோ, அந்த டைம் நம்ம உச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் என்னவா இருக்கும்னா, நான் கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறோம். இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஏறக்குறைய இந்த வார்த்தையை அவர் சொல்லும்போது கிபி 62 இருக்கலாம் நம்முடைய கணிப்பின்படி. ஏறக்குறைய தன்னுடைய ஊழிய நாட்களில் 30 வருஷம் கழிச்சு, ஏறக்குறைய ஒரு 30 வருஷம் கழிச்சு அவர் உச்சரிக்கிற ஒரு வார்த்தை, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார். இந்த வார்த்தையிலிருந்து தான் நம்முடைய இந்த பாடத்துடைய ஒரு தியானம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா, சரீர ரீதியாகவும் சரி, இன்னைக்கு இருக்கிற நோய்கள்லேருந்து மன ரீதியாகவும் சரி, அநேக உபத்திரவங்கள் இல்லைங்களா, அநேக அவப்பெயர்கள், இன்னும் சொல்ல போனால் நிறைய விஷயங்கள் நம்மளை பற்றி யாராவது சொல்கிற விஷயத்தை நம்ம கேள்விப்படுறோம். இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ்லாம் வரும்போது நம்முடைய மைண்டு சில டைம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு சோர்வுக்குள்ளே போகிறத நம்ம கவனிக்கிறோம், அல்லது சோர்வுக்குள்ளே போயிடுவோம். எப்போவுமே ஒரு புது சிருஷ்டி நம்ம கவனிக்கிறோம். நம்ம பாடத்தில் கூட நிறைய முறை பார்த்துருக்கோம், புது சிருஷ்டி எங்கே தான் வளருங்க. இங்கே நிறைய சகோதரர்கள் இல்லை, பட் இருந்தாலும் சகோதரர்கள் பதில் கொடுக்குறாங்க. சாதகமற்ற சூழ்நிலையில் வளர்றது தான் புது சிருஷ்டி. இந்த மாதிரி பல அனுபவங்கள் சரீர ரீதியாகவும் மன ரீதியாகவும் நமக்கு வரும்போது நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இதுதான் நம்முடைய புது சிருஷ்டி வளருவதற்கு ஏற்ற சூழல். ஏன்னா இப்போ சாதகம் இல்லாத நிலைமை இருக்கு, கரெக்டாக நம்ம வளர்த்தணும். நம்முடைய புது சிருஷ்டி என்ன ஆகணும், நல்லா மேலோங்கி வளரணும்னு சொல்லி நம்ம பிரயாசப்படணும். ஒருவேளை நமக்கு சாதகமான சூழ்நிலையாகவே எல்லாமே இருக்குது அப்படின்னா அங்கே புது சிருஷ்டி செத்துரும் அப்படிங்கிறது கூட நம்ம நல்லா கவனிக்கணும். புது சிருஷ்டி சாதகமான சூழ்நிலையில் வளரவே வளராது. சாதகமற்ற சூழ்நிலை, இன்னும் சொல்ல போனால் உபத்திரவங்கள், பாடுகள் நிறைந்த அந்த வழிகளில் தான் புது சிருஷ்டி வளரும் நம்ம பார்க்குறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன இந்த வார்த்தையை அவருடைய வாழ்க்கையில் அவர் பல அனுபவங்களை கடந்து வந்திருப்பார். அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதிலிருந்து அவர் மரிக்கிற வரைக்கும் அப்படி அவர் கடந்து வந்த அனுபவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் ரீகால் பண்ண போகிறோம். எந்தெந்த சூழ்நிலையிலலாம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் மன ரீதியாகவும் சரீர ரீதியாகவும் வந்திருக்கு. அந்த டைமில் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி மனரம்யமாக இருந்தார், அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கலாம், நடந்து கொண்டிருக்கலாம், அல்ல இனிமேல் நடக்கலாம்.
அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும் போது நாம எப்படி மனரம்யமா இருக்கிறது? ஸோ மனரம்யம்ங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கும். தமிழ்லேயே ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை தான். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா மன நிறைவோட இருக்கிறது. எந்த சூழ்நிலை வந்தாலும் பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் ரொம்ப அமைதியாக தேவனுடைய சித்தம் இதுதானா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளை தேவ சித்தத்திற்கு முழுமையாக அர்ப்பணிக்கிறது தான் மனரம்யம் பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷம் வரும்போது ரொம்ப ஆனந்தமாகவும் இல்லாமல், துக்கம் வரும்போது ரொம்ப துக்கமும் படாமல், ஒரு லெவல் ஆஃப் ஸ்டேட்டில், அதாவது ஒன்றும் சொல்லப்போனால் ஒரு நியூட்ரலான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்கிறார். நான் மன ரம்யமாக, என்ன சொல்லப்போனால் கொஞ்சம் ஹாப்பியாகவே நான் இருக்கிறேன் என்ன பிரச்சனை வந்தாலும் அப்படிங்கிறார். ஸோ அவர் லைஃப்பில் நடந்த அநேக சம்பவங்கள், அநேக பாடங்களில் நிறைய முறை நம்ம படிச்சிருக்கோம். பட் கேரக்டர் டெவலப்மெண்ட் ஸ்டடின்னு வரும்போது, நீங்கள் நியூ டெஸ்டமெண்ட்டுன்னு போகும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் பேசின வசனங்கள் இல்லை அவருடைய வாழ்க்கையை நம்ம டச் பண்ணாமல் நம்ம அநேக பாடங்கள் பார்க்க முடியாது. ரொம்ப ப்ராமினெண்ட்டாக நீங்கள் நியூ டெஸ்டமெண்ட் எடுத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பேரை உச்சரிக்காமல் ஒரு பாடம் கட்டாயம் நிறைவு பெறாது, எந்த சகோதரர்கள் எடுத்தாலும். அதே போல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய பேரை உச்சரிக்காமையும் அந்த பாடம் முழுமை பெறாது. ஏன்னா கேரக்டர் ஸ்டடின்னு வரும்போது உண்மையாகவே தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்த அப்போஸ்தலர்களும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம கட்டாயம் தியானிப்போம். ஸோ முதல் காரியம், நம்முடைய லைஃப்பில் கூட இந்த மாதிரி சில சூழ்நிலைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அப்போஸ்தலனாகிய பவுலை புறக்கணிச்சாங்க. இன்னும் சொல்ல போனால் தங்களோட ஊழியத்துக்கு சேர்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கினாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட அப்போஸ்தலர்களே அங்கே தயங்குற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இதை குறித்த வசனம் படிக்கலாம். நம்ம ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ்க்கும் ஒரு வேர்ஸ் மட்டும் நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீசன் என்று நம்பாமல் எல்லோரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். ஸோ என்ன ஒரு காரியம் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் கிறிஸ்தவை ஏற்றுக்கொள்கிறார். நம்ம சரித்திரம் படிச்சிருக்கோம். தமஸ்கோல தான் அவர் ஞானஸ்தானம் வாங்குறாரு. தமஸ்கோலையே பிரசங்கம் பண்ணுறார். அங்கேயே பவுலை என்ன பண்ணுறாங்கன்னா கொலை பண்ண அவங்க திட்டம் தீட்டுவாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள்லாம் அவர் ஒரு கூடையில வச்சு அவரை இறக்கி விடுவாங்க. அவர் நேரம் என்ன பண்ணுறாருன்னா அரேபி தேசம் போகிறார். அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்களை பார்க்கறதுக்காக அவர் நேராக வரார். ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்களோட சேர்ந்து தானும் ஊழியம் பண்ணணும்னு சொல்லி வரும்போது அப்போஸ்தலர்கள் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இவரை பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க. ஊழியத்தில் இவரோடு சேர்ந்து ஊழியம் பண்ண முடியுமா? ஏன்னா இவர் ஒருவேளை ஒரு ஸ்பையாக கூட வந்திருக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு மனநிலைமை. ஸோ அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா புறக்கணிப்புன்னு முழுமையாக சொல்ல முடியாது, கொஞ்சம் ஹெசிடேஷன் பண்ணுறாங்க, தயங்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி தயங்கும் போது தான் பர்னபா வந்து பவுலை குறித்து நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி சகோதரர்களோட என்ன பண்ணுறாருன்னா இணைக்கிறாருன்னு பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி ஒரு சூழ்நிலை ஒருவேளை நம்ம லைஃப்பில் நடந்திருக்கலாம், நடக்கலாம், அல்லது இனிமே நடந்து கொண்டு கூட இருக்கலாம். ஸோ ஒருவேளை நம் தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புது சிருஷ்டி அநேக சகோதரர்களோடு நம்ம கலந்து ஊழியங்கள் பண்ணும்போது சில தருணங்களில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தேவன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்மளை தள்ளுறாருன்னு வச்சுக்கோங்களேன். சகோதரர்கள் நம்மளை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் புறக்கணிக்கப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் நம்மளால் மனரம்யமாக இருக்க முடியுமா? அதான் முதல் கேள்வி. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே யாரை முழுமையாக நம்பினார்னா தன்னை அழைத்தவரை நம்பினார், தேவனை நம்பினார். ஸோ அங்கே சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளாட்டி கூட தான் தேவனுக்காக தன்னுடைய நேர்ந்து கொண்டு அந்த பொருத்தனையை செய்யணும்னு அவர் என்ன பண்ணார்னா அங்கே முயற்சி பண்ணுறார். ஆனாலும் அவருக்குன்னு கை கொடுக்க இன்னொரு சகோதரனை தேவன் கொடுத்தார். ஸோ முதல் காரியம் நம்ம பார்க்கும்போது நமக்கு கூட நம்முடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம நிறைவு பெறக்குள்ள இந்த மாதிரி அநேக ரிஜெக்ஷன்ஸ், இன்னும் சொல்ல போனால் புறக்கணிப்புகளை நாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் நம் சகோதரர்கள் மத்தியில். ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மனம் சோர்ந்து போயிடக்கூடாது. என்னடா இப்படி ஆகிப்போச்சு, என்னடா நம்ம கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போகாம ஒரே விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நான் எந்த சூழ்நிலை வந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்வேன். இன்னும் சொல்ல போனால் மனரம்யமாக இருப்பேங்கிற ஒரு மைண்டில், ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் எந்த புது சிருஷ்டி இருக்கிறாங்களோ அந்த புது சிருஷ்டி தன்னுடைய அழைப்புக்கேற்ற வாழ்க்கை
வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ முதல் விஷயம், நம்முடைய வாழ்க்கையில சில புறக்கணிப்புகளை தேவன் அனுமதிப்பார். அநேக ஊழியங்கள் பண்றோம், அநேக ஊழியங்கள் பண்ணிட்டே இருக்கிறோம். இதே ஊழியம் சாகர வரைக்கும் பண்ணுவோமானா தெரியாது. பட் தேவன் எந்த சூழ்நிலை நமக்கு கொடுத்தாலும் அந்த சூழ்நிலையை முழு மனதோடு சந்தோஷத்தோடு, அதுதான் மன ரம்யம் நம்ம பார்க்குறோம், ரொம்ப ஹாப்பியா இல்லைங்களா, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் நம்ம வளரணும் அப்படிங்கிறது தான் பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முதல் விஷயம் நம்ம பார்க்குறோம். அப்போ கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குங்க? ரிஜெக்ஷன்ஸ் நடக்கும் இல்லைங்களா. கம்பெனிஸில் வேலை செய்கிற சகோதர சகோதரர்களுக்கு தெரியும், ரிஜெக்ஷன்ஸ் 10 பொருள் வரும், அதில் ஒரு 8 பொருள் பார்ப்பாங்க, 2 நல்லா இல்லைன்னா ரிஜெக்ஷன்பாங்க, அப்புறம் ரீஒர்க் பண்ணியெல்லாம் வரும், நிறைய பார்க்குறோம். தேவன் இதெல்லாம் எதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறாருன்னா, நம்முடைய கேரக்டரில் அந்த பொறுமை, அந்த தாழ்மை, அந்த விட்டு கொடுத்தலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில் ஷேப் பண்ணுறதுக்காக தான் அங்கே பார்க்குறாரு பவுல். அங்கே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய ஆள், சுவிசேஷத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவர் நினச்சிருந்தா என்ன வேணா பண்ணியிருக்கலாம். ஆனால் ஹம்பிளா தேவன் கரத்தில் தன்னுடைய லைஃப்பை ஒப்பு கொடுத்தாருன்னு பார்க்குறோம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்படியே ஜேர்னி போகிறாங்க, முதலாவது ஊழிய பிரயாணம் போகிறாங்க. அப்போஸ்தலர் 13-14 அதிகாரங்கள் நம்ம பார்க்குறோம். இதெல்லாமே தெரிஞ்ச சரித்திரம் தான். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவுலுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய குரோனாலஜிக்கல் ஆர்டரில், அதாவது ஒவ்வொரு வருஷமாக நம்ம போக போகிறோம். ஸோ ஏறக்குறைய கிபி 48-49 நடந்த ஒரு சம்பவம் தான் இது. ஸோ என்ன சம்பவம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இவங்க போய் பவுல் பர்னபாவும் அநேக இடங்களுக்கு போய் சத்தியங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அவர்கள் சத்தியம் சொல்ல போன ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்திரா, இக்கோனியம் அப்படிங்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அந்த இக்கோனியம்ங்கிற இடத்துல இவங்க போய் அங்கே சில ஊழியங்கள் பண்ணும்போது, அங்கே மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய அநேக யூதர்கள் வந்து அப்போஸ்தலனாகிய பவுலை கல் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவர் ஆல்மோஸ்ட் செத்து போன கண்டிஷனில் அங்கே கிடக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ செகண்ட் டாபிக் நம்ம என்ன எடுக்கிறோம்னா பெயின். ஒவ்வொரு புது சிருஷ்டியும் தங்களுடைய புது சிருஷ்டிக்கு உண்டான வளர்ச்சிக்கு உண்டான வாழ்க்கையில் கட்டாயம் அநேக தருணங்களில் வழிகளை நாம் ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்போம். இன்னும் சொல்ல போனால் மன ரீதியான வழிகளும் நமக்கு இருக்கு, உடல் ரீதியான வழிகளையும் நாம் கட்டாயம் தேவன் அனுமதிப்பார். நம்ம ஹம்பிளா அந்த வழியை வாங்கிட்டு ஹம்பிளா தேவனுடைய சித்தத்துக்கு சரண்டர் பண்ணும். ஸோ வசனம் படிக்கலாம். அப்போஸ்தலர் 14 19 மற்றும் 20 வசனம். அப்போஸ்தலர் 14 19 முதல் 20 வரை. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். 20 வசனம். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த 2 வசனங்களை வச்சு நம்ம ஒரு பெரிய பாடமே கூட நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு படிப்பனையை நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். அவ்வளோ பெரிய ஒரு சம்பவம். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அடி வாங்கும்போது ஸ்தேவானெல்லாம் பவுலுக்கு கட்டாயம் நினைவில் வந்திருப்பார் இல்லைங்களா. ஸோ இங்கே என்ன நிகழுதுன்னா, பவுலை கல் எடுத்து அடிக்கிறாங்க, கற்கள் வந்து படுது, ஆல்மோஸ்ட் அவர் என்னன்னா டெட் கண்டிஷனில் இருக்கிறார். அவர் அப்படியே தூக்கிட்டு போய் பட்டணத்துக்கு வெளியே வீசிடுறாங்க. சகோதரர்கள் வந்து அவரை கூட்டிட்டு உள்ளுக்குள்ள கூட்டு போறாங்க. த வெரி நெக்ஸ்ட் டே நமக்கு ஒருவேளை இந்த மாதிரி ஒரு அடி ஒரு காயம் அப்படின்னா அடுத்த நாளே ஊழியத்துக்கு போவோமானா தெரியல, போக மாட்டேன்னு சொல்ல முடியாது, தெரியலன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தெளிவாக டிசைட் பண்ணுறாரு. அடுத்த நாள் சகோதரர்களோடு கூட என்ன பண்ணுறாருன்னா ஊழியத்துக்கு அவர் பயணிக்கிறாருன்னு பார்க்குறோம். இங்கே பவுலுக்கு நேரடியாக என்ன விழுகுதுன்னு பார்த்தீங்கன்னா கல் அடிகள் விழுகுது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நாம் சமீப நாட்களாக பார்க்குறோம், இந்த எண்ட் டைமில் தேவனுடைய பரிசுத்தவான்களாகிய நமக்கு ஒருவேளை தேவன் அனுமதிச்சாருன்னா நேரடியாகவே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயம் நடக்கும். எப்படி ஸ்தேவானை அடிச்சு கொண்டாங்களோ, ஸோ அந்த மனநிலைமைக்கு நம்ம மைண்டை செட் பண்ணிக்கலாம். பட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் கல்லு மாறி நம்மளை நோக்கி அநேக வார்த்தைகள் வரும். இன்னும் சொல்ல போனால் நாம் தேவனுக்கு எப்போ உண்மையாக நடக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்போஸ்தலனாகிய பவுலை போல தேவபக்தியாக நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் பார்க்குறோம். அப்படின்னா என்ன ஒரு காரியம் நடக்குன்னா, நம்ம பண்ணக்கூடிய ஊழியமாகட்டும் அல்லது நம்முடைய வாழ்க்கையாகட்டும் அநேகரால் ஒரு சரியான விதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது குற்றப்படுத்தக்கூடும். அநேக கற்கள் மாறி அநேக கடுமையான சொற்கள் நம்மளை நோக்கி பாய்ந்து வரும்.
கடுமையான வார்த்தைகள் நம்முடைய காதுகளிலே கேட்போம். ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகள் நம்முடைய காதுகளில் கேட்கும்போது ஒவ்வொரு புது சிருஷ்டியும் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வார்த்தைகளை கேட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. ஒருவேளை நம்ம ஒரு நன்மை தான் பண்ணியிருக்கிறோம். இப்போ இங்கே பவுலை கல்லெடுத்து அடித்தாங்க. பவுல்னால எழுந்து என்னை ஏன் கல்லெடுத்து அடிக்கிறீங்க, நான் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக என்னென்ன குற்றம் பண்ணேன் எங்கேயே சொல்லுங்க பாப்பா அப்படின்னு சொன்னால் ஒருத்தராலையும் பதில் சொல்ல முடியாது. ஆனால் அவர் எந்த தப்பும் பண்ணல. பின்னாடி அகரிப்பா ராஜா வரைக்கும் இந்த சம்பவம்லாம் போகுது நம்ம பார்க்குறோம். அதே போல் நம்ம நீதி செஞ்சு நமக்கு அநேக கற்கள் மாறி அநேக பேச்சுக்கள் இல்லைங்களா நம்முடைய காதுகளில் கேட்கும்போது கூட ஒவ்வொரு புது சிருஷ்டியும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த கல்லடியும் வாங்கறதுக்காக தான் நம்ம ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறோம். எங்கேயுமே நம்முடைய நீதி நம்ம பண்ண சரிய ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்குள்ள கொண்டு போயிடக்கூடாது, அங்கே நம்ம பண்ணிடக்கூடாதுன்னு பார்க்குறோம். ஸோ ரெண்டாவது சம்பவத்தில் நம்ம கவனிக்கிற விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் புறக்கணிப்பு நடக்கும் நம்ம லைஃப்ல. ரெண்டாவது கற்கள் மாறி அநேக விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். வெதர் அது சொற்களாக இருக்கலாம் அல்லது நேரடியாகவே நம்ம சரீர ரீதியான சில அனுபவங்களாக கூட இருக்கலாம். தேவன் அனுமதிக்கும் போது எல்லாத்தையும் வாங்கிட்டு, இன்னும் சொல்ல போனால் பவுலுக்கெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா பிளட்டு போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் அவர் மைண்ட் எப்படி தெரியுங்களா இருந்துச்சு. அதனால தான் மனரம்யம்னு அவர் பேசினார். என்ன சூழ்நிலை தன்னை சுற்றி நிகழ்ந்தாலும் அவருடைய மைண்டில் அவருக்கு இருக்கிற ஒரு சமாதானத்தை யாரும் எடுத்து போட முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு மெச்சூர்டு ஒரு கிறிஸ்டியனாக அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே இருந்தார்னு பார்க்குறோம். ஸோ இது ரெண்டாவது விஷயம். இதுவும் நம்முடைய லைஃப்பில் கட்டாயம் இந்த அனுபவத்தையும் நம்ம தாண்டணும். இந்த அனுபவங்கள்லாம் கடந்து வந்தால் தான் நாம் கிறிஸ்துவ போல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு காரியம் நம்ம பார்க்குறோம். ஸோ மூணாவது காரியம், அப்போஸ்தலனாகிய பவுலை இந்த ஜேர்னி முடிச்சோடனே ஏன்னா கலாத்தியர் நாடுகளுக்கு தான் போறார் இந்த முதல் பிரயாணம். உடனே அவர்களுக்கு நிருபம் எழுதுறாரு. நிருபம் எழுதினோடனே நிருபத்திலே பவுல் சொல்றார், பவுல் போய் நல்ல சத்தியம் சொல்லியிருக்கார். அருமையா சபை அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெவலப் ஆயிருக்கு. ஆனால் பவுல் அங்கிருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்தோடனே பவுலை பற்றி என்ன மாதிரி பேச்சுக்கள் போயிருக்குன்னா, அவர் ஒரு சத்ரு அப்படின்னு இருக்காங்க. அதை பவுல் எப்படி ரொம்ப வருத்தமாக கோட் பண்ணுறாருன்னா, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுனால நான் என்ன ஆயிட்டேன், சத்ரு ஆயிட்டேன் அப்படிங்கிறாரு. படிக்கலாம் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 16 மற்றும் 19. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 16-19 வசனம் வரை. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்ருவானேனோ. 19ஆம் வசனம், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த மூன்றாவது காரியம் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய திட்டங்களை அங்க இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு வச்சிருக்காரு. ஆனா அந்த பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை எப்படி பார்த்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு காரணம் அங்க ஒரு சிலர்கள் வேதத்துல சொல்லாத சில நியாயப்பிரமான கருத்துக்களை அங்க திணிக்கிறாங்க கலாத்தியர்ல. அதனால வந்த பிரச்சனை. பவுலை தப்பா நினைச்சிட்டு பவுலை ஒரு ராங், இன்னும் சொல்ல போனா ஒரு ஃபால்ஸ் ப்ராஃபிட்டாகவும் ஒரு கள்ள போதகராகவும் பார்த்துருக்காங்க. பவுல்னால தாங்க முடியல, ரொம்ப எமோஷனலா சொல்றாரு. ஆக்சுவலா இது இந்த வசனம் படிக்கும்போது ரொம்ப எளிமையா இருக்கும். உங்களுக்கு நான் சத்தியத்தை சொன்னதுனால சத்ருவானேனும். ஸோ இந்த அனுபவங்கள்லாம் நம்ம லைஃப்ல நடந்திருக்கான்னு தெரியல, ஒரு சிலர் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு ரியலான ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம போயிருந்தோம் அப்படின்னா நம்மளால அந்த ஒரு உணர்வை புரிஞ்சுக்க முடியும். அவர் என்னன்றாருன்னா, தேவனுடைய திட்டங்களை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு தேவனுடைய கிருபையினால நீங்க அங்க கான்செக்ரேட் ஆகி நீங்க சபையாய் உருவாய் இருந்தீங்க. யாரோ ஒரு சிலர் சொன்ன கள்ள போதனையினால நீங்க எப்போ மாறுபட்டு தேவனுடைய சத்தியத்தை கொடுத்த என்னவே நீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா சத்ரு அப்படின்ட்டீங்கன்னா அவர் ரொம்ப எமோஷனல். ஆனாலும் பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, அங்க அவர் விட்டு கொடுக்கல. பரவாயில்ல, நான் சத்ருவாவே இருந்துக்கிறேன், திரும்ப உங்களுக்காக கஷ்டப்படுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன்றார். ஸோ இன்னைக்கு அநேக தருணங்கள்ல ஒருவேளை நம்மளை யாரோ ஒருத்தர் பார்த்து, சத்ருன்னா என்னங்க தூய தமிழ்ல இருக்கு சத்ரு, நம்மளை பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய தூதன்ற மாதிரி தான் அர்த்தம். கிட்டத்தட்ட சத்ருன்னா பிசாசு தான். ஒருவேளை அந்த மாதிரி மோசமான வார்த்தைகள் யாரோ ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ அல்லது ஒரு எக்லீஷியாவோ நம்மளை பார்த்து சொல்லும் போது திரும்பவும் அந்த எக்லீஷியாவுக்கு போய் சர்வ் பண்ணுவோமா? திரும்பவும் அவங்களுக்காக உங்களுக்குள்ள மறுபடியும் கிறிஸ்து உருவாகணும், அதுக்கு எவ்வளோ ரிஸ்க் வேணா நாங்கள் எடுக்கிறோம்னு சொல்லி நம்ம முன் வருவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். உடனே நம்ம லைஃப்பில் எப்படி தோணுன்னா, பிரதர் அவங்களே நம்மளை வேணான்ட்டாங்க, நம்ம எதுக்கு அங்கே போயிட்டு,
இப்படிதான் போகுமே தவிர பவுல் மாதிரி ஒரு மெச்சூர்டு மைண்ட், எங்க பவுல சத்ருன்னு சொல்லும்போது கூட அவர் ரொம்ப மனரமியமா இருந்திருக்காரு. இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். பவுலுக்கு இங்க சத்ருன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அதுதான் கோட் பண்றாரு. பவுலுக்கு யார் தெரியுங்களா ஞாபகம் வந்திருப்பாங்க? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞாபகம் வந்திருப்பார் இல்லைங்களா? பெயல்செபூல் அப்படின்னாங்க, பிசாசுகளின் தலைவன் அப்படின்னாங்க. ஆண்டவரே பிசாசுகளின் தலைவன் சொன்னாங்கன்னா அவருடைய பின்னடியார்களையும் எப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பவுல் வாழ்க்கையில் ருசி பார்க்கிறாரு. இதெல்லாம் நடக்க வேண்டியதுதான், இதெல்லாம் நடக்குது. இதனாலலாம் நான் மனசு வந்து போக மாட்டேன். திரும்பவும் அந்த கலாத்தியரில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு என்னுடைய உயிரை கூட நான் கொடுக்குறேன்றாரு. அதான் சொல்றாரு, நான் மறுபடியும் என்ன பண்றேன் உங்களுக்காக கர்ப்ப வேதனைப்படுறேன்றாரு. ஸோ இந்த அனுபவத்தையும் ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் ஃபேஸ் பண்ணுவோம். ஃபேஸ் பண்ணும்போது நம்ம எப்படி தான் இருக்கணும்? மனரமியமா. ஏன்னா கேரக்டர் ஸ்டடின்னு வரும்போது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், புறக்கணிப்பு இருக்கும் நம்மளுடைய லைஃப்ல. ரெண்டாவது பெயின் இருக்கும், ஃபீல் பண்ணுவோம். இன்னும் சொல்ல போனா எமோஷனலாகி அழுகக்கூடிய கண்டிஷன்ல கூட போயிடுவோம். என்ன இப்படியெல்லாம் நடக்குது நம்ம லைஃப்ல. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் இந்த புது சிருஷ்டியுடைய வளர்ச்சி மேலதான் போகணுமே தவிர கீழே வந்துடக்கூடாது. அப்படி மேலே போகணும்னா நாம் என்ன சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு முன்னாடியே ரெடி ஆகிக்கணும், மனரமியமா இருக்கணும். ஸோ மூணாவது பார்க்குறோம், பிசாசுகளின் தலைவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாங்க. இங்கே இன்டைரக்டா அப்போஸ்தலனாகிய பவுல பிசாசுன்னு என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. ஸோ அதுக்கும் அவர் ரெடியா இருந்தார். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனா இந்த சுவிசேஷத்துக்காக என்னுடைய உயிரை கூட கொடுக்க ரெடியா இருக்குன்ட்டார். ஸோ நாலாவது சம்பவம், இதுக்கப்புறம் அவர் ரெண்டாவது பிரயாணம் அவர் மேற்கொள்றால். ஷீலாவோட அவர் கிளம்பி போறார். தீமோத்தேயு, ஷீலாலாம் இதெல்லாம் குறித்து நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அப்படி போகும்போது பிலிப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு பட்டணத்துல அங்க பாத்தீங்கன்னா லீதியால் அவங்க பேப்டிசம் வாங்குறாங்க. ஒரு குறி சொல்ற பெண்ணுடைய அந்த பொய்யான ஒரு ஆவியை விரட்டணும்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து பவுலையும் ஷீலாவையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. ஸோ இந்த ஜெயில் அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம எப்படி எடுக்கிறோம்னா ஒரு கண்ட்ரோல்குள்ள கொண்டு வராங்க. பரிசுத்தவான்களை ஒரு 4 செவத்துக்குள்ள கொண்டு வராங்க. இதுக்கு வந்து லாக்டவுனை கம்பேர் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. 4 செவருன்னு எனக்கு அதான் ஞாபகம் வருது. ஸோ ஒரு 4 சுவருக்குள்ள இது சொல்ல போனா அவங்களுடைய கால்களில் தொழுமரத்தை மாட்டி வேதனை பட்டு கொண்டிருக்காங்க. அப்படி வேதனை படும்போது கூட அவங்களுக்கு யார் தான் ஞாபகம் வந்திருக்காங்க? ஒருவேளை இதே மாதிரி தேவனுடைய ஊழியத்தின் நிமித்தமா நம்மள யாரோ ஒருத்தர் லிட்டரலா ஒரு சிறைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிறைக்குள்ள போன உடனே நமக்கு முதல்ல என்ன ஞாபகம் வரும்? இங்க ஒரு 4 சகோதரர் இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு குரல் கேட்டா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இல்ல, சிறைக்குள்ள போயிட்டோம், போகணும்னா நமக்கு என்ன தோணும்? ஃபர்ஸ்ட் என்ன தோணுன்னா, நம்ம சபையில் என்ன யாருமே இப்போ வரைக்கும் ஃபோன் அடித்து கேட்கல, நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன். ஸோ எடுத்தோடனே நம்முடைய நோக்கம் ப்ரையாரிட்டி எங்கே வரும்னா சகோதரர்களுக்குள்ளே வந்துடும். ஆனால் நம்ம எவ்வளோ பெரிய கடுமையான சூழ்நிலையில் இருந்தாலும் நம்முடைய முதல் விஷயம், முதல் ப்ரையாரிட்டி இந்த சூழ்நிலை நம்ம கொடுத்த தேவனை பார்க்கணும். அவங்க தேவனை பார்க்குறாங்க. தேவனே இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களே. எப்படி? ஜெயிலில் இருக்காங்க, அந்த ஜெயிலில் இருக்கிற விஷயம் கூட அவங்க எப்படி பார்த்துருக்காங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தேவனே உங்களுடைய நாமத்தை நாங்கள் விட்னஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அங்கே தொழுமரம் அவங்க கால்களில் மாட்டியிருக்கும் போது கூட தேவனை துதிச்சு என்ன பண்ணாங்களா? பண்ணாங்க. ஸோ தேவனை துதிச்சு பாடினாங்கன்னு என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தேங்க்ஸ் கிவிங் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அந்த வசனம் படிச்சிடலாம், நம்முடைய வாழ்க்கையில் இது எப்படி பொருந்ததுன்னு பார்க்கலாம். படிங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 24 முதல் 25 வசனம் வரை. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலரையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் கட்டி வைத்தான். 25ஆம் வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அவங்க கால்களில் தொழுமரத்தை மாட்டுறாங்க, தேவனை துதிச்சு பாடுறாங்க. இப்போ என்ன அங்கே ஒரு சூழ்நிலைனா ஒரு 4 செவருக்குள்ள கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இதே போல பரிசுத்தவான்களாகிய நாமும் முடக்கப்படலாம் அல்லது ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரப்படலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட்னால
ஏதோ ஒரு வகையில கடைசி காலத்துல வாழக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு இந்த சிறையிருப்பின் அனுபவங்கள் இருக்கும்னு நம்ம பார்த்திருக்கோம். லிட்டரலாவே ஒரு கண்ட்ரோல்குள்ள வரும்போது கூட அங்க நம்ம முதல்ல யாரை குறித்து தான் பார்க்கணும். அங்க ஜெயிலில் இருந்தோன்னே எப்படி பவுல் மனரமையமா இருந்திருப்பாருன்னா, அவர் வேற யாரை பத்தி யோசிக்கல. இந்த அனுபவம் நடக்கும் காரணம், இதுக்கு முன்னாடியே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது நம்மளுடைய லைஃப்லயும் நடக்கும். அவங்க ஆல்ரெடி படிச்சு வச்சிட்டார் பவுல். இது நடக்கும்போது தேவனை துதிக்கிறார். ஒருவேளை அந்த இடத்துல நம்ம இருந்தானா முதல்ல மனம் சோர்வாயிருப்போம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிப்போம். இது ஒரு பெரிய அவமான சின்னமா பார்ப்போம். ஒருவேளை மாம்சம் நமக்குள்ள இருந்தா இல்லைங்களா, உலக பிரகாரம் அப்படித்தான் பார்க்குறாங்க. நாங்கள் என்ன ஆனாலும் கோர்ட்டு வாசல் என்ன பண்ண மாட்டேன், மிதிக்க மாட்டேன், ஆனால் தாண்டி போயிடுன்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி உலக பிரகாரமான சிந்தனை ஒருவேளை நமக்குள்ள இருந்தா இதெல்லாம் ஒரு அவமானமாக பார்ப்போம். கிறிஸ்துவின் நிமித்தமாக பாடுபடக்கூடிய பரிசுத்தவான்களாக இருந்தோம்னா ரொம்ப ஹாப்பியாக தேவனை துதிப்போம். ஸோ நாட் ஓன்லி ஜெயில், ஒருவேளை நம்மளை ஒரு கண்ட்ரோல்குள்ளே, இன்னும் சொல்ல போனால் எக்ஸாம்பிளுக்கு நம்ம லாக்டவுன் எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஜெயில் மாதிரி தான் இருக்கிறோம். ஜெயில் மாதிரி ரொம்ப கண்ட்ரோல் இல்லை, ஆனாலும் அந்த 4 செவருக்குள்ள வீட்டுக்குள்ள இருந்து எப்படி நம்ம தேவனை மகிமைப்படுத்துறது, எப்படி நம்ம தேவனுக்காக வாழ்றது, எப்படி நம்முடைய மன ரம்யமா இருக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு புது சிருஷ்டியும் அதை அனுபவிக்கவும் அதை செய்யறக்கும் இப்பவே மைண்ட் என்ன பண்ணிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பாருங்க, லாக்டவுன் 1 வந்துச்சு போச்சு, லாக்டவுன் 2 வராது, அதெல்லாம் சும்மா தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் ஃபாரினோட முடிஞ்சுன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு இருக்க அந்த வார்த்தையை முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்குள்ள நம்ம ஊரில் லாக்டவுன் சொன்னாங்க. லாக்டவுன் 3 வராது, அதெல்லாம் அந்த ஒரு வைரஸ் வந்து ஒரு பெரிய பாதிப்பு இல்லையாமான்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிதான் இப்பவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் லாக்டவுன் என்ன ஆயிடுச்சு மறுபடியும். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, மேபி சாட்டர்டே கூட இருக்கலான்றாங்க இனிமேல் வரக்கூடிய வாரங்களில். ஸோ என்ன சூழ்நிலை நம்ம சுற்றி நடக்குதுன்னு தெரியாது. பட் எந்த சூழ்நிலை இருந்தாலும், கண்ட்ரோல் இருந்தாலும், நம்ம எந்த அளவுக்கு நம்மளால கிரியேட் செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேவன் கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தேவனுக்காக நம்ம பயன்படுத்தினோம்னா அங்கேயே நம்ம எப்படி இருக்கலாம்னா மனரம்யம். பாருங்க, அந்த ஜெயிலில் இருக்காங்க, ஜெயிலில் இருக்கக்கூடிய காவலாளிக்கும் அங்கே சத்தியம் சொல்றாங்க. அங்கே ஒரு பூகம்பம் வருது, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அவரும் குடும்பத்தோட பேப்டிஸ்ட் எடுக்கிறாரு. ஸோ இதெல்லாம் எப்படி அங்கே நடக்குது அப்படின்னா, முழுவதும் தேவனை சார்ந்த ஒரு வாழ்க்கை, மனரம்யமா இருந்த அந்த நிலைமை தான். ஒருவேளை அங்கே மனநிறைவு இல்லைன்னா அழுது புரண்டு அங்கே தேவனுடைய திட்டத்தவே தங்களுடைய வாழ்க்கையில கொலாப்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது எத்தனை சம்பவம் பார்த்துருக்கோம், நான் நம்பர் போடல, 4 பார்த்துட்டுமா. ஸோ அடுத்தது அவருடைய 3rd ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. எபேசுல ஒரு பெரிய கலகம், இதை குறித்து நம்ம நிறைய டீட்டெயில் பார்க்க வேணாம் இல்லைங்களா. அந்த தியானால் அப்படிங்கக்கூடிய பெண் தெய்வத்தின் நிமித்தமா ஒரு பெரிய ஒரு கலகம் வருது. சொல்ல போனா அந்த கலகத்தை ஏற்படுத்தினவரே யார் தான்ட்டாங்க, பவுல் தான்ட்டாங்க. ஆனா பவுல் அங்க கலகத்தை ஏற்படுத்துற மாதிரி ஏதாவது சத்தியம் பேசினாரா? அவர் சொன்னது சத்தியம். அந்த சத்தியம் என்ன அங்க சொல்லுதுன்னா, மனுஷன் கைகள்னால கட்டின பில்டிங்குள்ளெல்லாம் கடவுள் இருக்க மாட்டாருங்க, இதெல்லாம் வந்து வேஸ்ட்டுங்கன்னு சொன்னாரு. அது உண்மையா பொய்யா? உண்மைதான். அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க பவுலை எப்படி பார்க்குறாங்கன்னா, அவர் ஒரு கலகக்காரன் அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கே ஒரு பெரிய த்ரெட்டனிங் நடக்குது. கடைசியாக அங்கே ஒரு சங்கமே கூடுறாங்க. பவுல் வந்து என்னடாருன்னா, என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் உள்ளே போகிறேன்றாரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் பவுலை உள்ளே வந்து போக விடல, அவரை காப்பாற்றுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். படிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 29 மற்றும் 30. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 29 முதல் 30ஆம் வசனம் வரை. பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்துக்கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்கு பாய்ந்தோடினார்கள். 30ஆம் வசனம். பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதாய் இருந்த போது சீஷர்கள் அவனை போக விடவில்லை. ஸோ பவுல் ரெடியாக தான் இருக்கார் தன்னுடைய லைஃபை அர்ப்பணிக்கிறதுக்கு. ஆனால் சீஷர்கள் என்ன பண்ணலன்னா இப்போ போக வேணான்ட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு சம்பவத்தில் கூட பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பரிசுத்தவான்களா இருக்கக்கூடிய நம்முடைய ஒரே வேலை என்னன்னா, சத்தியம் என்னவோ அந்த சத்தியத்தை சொல்லிட்டு நம்ம வாய் என்ன பண்ணிக்கணும், க்ளோஸ் பண்ணிக்கணும். இங்க பவுல் சத்தியம் பேசுறார். பவுல ஒரு கலகக்காரன் சொல்றாங்க. அவர் நிமித்தமா ஒரு பெரிய அங்க சண்டை போயிட்டு இருக்கு. பவுல் எங்கேயுமே போய் தான் செஞ்சது சரிங்கிறது பெருசா ஜஸ்டிஃபை பண்ணல, அமைதியா இருக்கிறார். அதன் நிமித்தமா தனக்கு மரணம் வந்தாலும் பரவாயில்லன்னு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறார். காரணம், ஒரு மன நிறைவான வாழ்க்கை அவருக்குள்ள இருந்துச்சு. ஆனா அங்கேயும் தேவன் பவுல் என்ன பண்ணாருன்னா காப்பாத்தினார் நம்ம பார்க்கிறோம். ஸோ இது 5வது சம்பவமா நம்ம பார்க்கிறோம். அடுத்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு பேர் பவுல் கொஞ்சம்.
பவுலை என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஜேர்னியில் எபேசஸ்ல தான் இருக்கிறாரு. எபேசஸ்ல தான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. தேர்ட் ஜேர்னி ஏறக்குறைய கிபி 55 அந்த காலம். கொரிந்தியருக்கு ஒரு நிருபம் போடுறார், 2 நிருபம் போடுறாரு. அப்படி 2வது நிருபத்தில் அவர் அட்ரஸ் பண்ற ஒரு வார்த்தை என்னன்னா, அங்க இருக்கிற கொரிந்தியர்கள்லாம் பவுலை எப்படி பார்த்துட்டாங்க எக்ஸ்ட்ரீமானா, இவர் வந்து காசுக்காக ஊழியம் பண்றவரு. எப்படிங்க? அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து, இவர் வராரு, பிரசங்கம் பண்றாரு, கொஞ்சம் பணம் என்ன பண்ணிக்கிறாரு, கலெக்ட் பண்ணிக்கிறாரு. யாருக்கு பணம்னு கேட்டா எருசலேம்ல இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுடைய குறைவுக்குன்னு சொல்லி வாங்கிக்கிறாரு. ஆனா அங்க அது போறது இல்ல, இவர் பணப்பிரியர்னு பார்த்தாங்க. அதாவது சத்தியத்தை நிமித்தமா சத்ருங்கிற பேர் வாங்கினதும் இல்லாம பண ஆசை பிடிச்சவருன்ற மாதிரி ஒரு பேர். இதையும் பவுல் ரொம்ப கஷ்டப்பட்டு கோட் பண்றார். இந்த பேரையும் பரிசுத்தவான்களா இருக்க நமக்கும் கட்டாயம் தேவன் அனுமதிப்பார். இதையும் நம்ம கடந்துதான் வரணும். படிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14 முதல் 15ஆம் வசனம் வரை. இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதே அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிச்சீங்கன்னா, நான் உங்களை வருத்தப்படுத்துகிறது இல்லைன்றார். ஏன் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, இந்த கொரிந்தியர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பவுல் வந்தாலே ஏதோ ஒன்று வாங்கிடுவாரு அப்படின்னு நினைக்கும் போது பவுல் சொல்றாரு, நான் மறுபடியும் வர பிளான் பண்ணியிருக்கேன், கட்டாயமா உங்களை நான் வருத்தப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன அவர் சொல்றாருன்னா, நான் உங்களுடையதே அல்ல, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொன் பொருள் வெள்ளியோ இச்சிக்கிறதுக்காக நான் வரல, கட்டாயம் நான் உங்களையே என்ன பண்றேன், உங்களுக்குள்ள ஒரு புது சிருஷ்டி இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு கிறிஸ்து இருக்கிறார், அந்த கிறிஸ்து உருவாவதற்காக தான் நான் உங்களை விசிட் பண்றேனே தவிர உங்ககிட்ட இருக்கிற வேற எந்த விஷயம் வேணான்னு சொல்லிட்டு கீழே அவர் சொல்றாரு, அப்பா தான் குழந்தைங்களுக்கு சேர்த்து வைப்பாரே தவிர குழந்தைகிட்ட இருந்து அடிச்சு அப்பா என்ன பண்ண மாட்டார். இப்போ பவுல் ஒரு அப்பா மாதிரியும் கொரிந்தியர்கள் அங்க பிள்ளைகள் மாதிரியும் அவர் பேசுறாரு. சொல்லிட்டு கூட தன்னுடைய வருத்தத்தை எப்படி சொல்றாருன்னா, ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேன்னா, எந்த அளவுக்கு உங்களை நான் லவ் பண்றேனோ அந்த அளவுக்கு குறைவாய் உங்களால் என்ன பண்ண. ஸோ யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு சாதகமற்ற சூழ்நிலையில தான் புது சிருஷ்டி வளருது. நம்ம பாடத்துல மாத்திரம் சொல்றோம் சாதகமற்ற சூழ்நிலை தான் நம்ம வந்து வளருவோம்னு. பிராக்டிக்கலா எப்படி? பவுல அங்க ஒரு பணப்பிரியர், இவர் காசு வாங்கிட்டு ஊழியம் பண்றாருன்னாங்க. சாதகமற்ற சூழ்நிலை தான். பவுல் அப்படி பண்ணலன்னு பவுலுக்கு தெரியும். ஆனா பவுல் அங்க தெளிவா சொல்றாரு, எவ்வளவு குறைவா நீங்க அன்பு காமிச்சீங்கன்னாலும் பரவாயில்ல, நான் அதிகமா அன்பு கூறுவேன்றார். அப்போ ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நடக்கவே முடியாத இடத்துல தன்னுடைய பாதசோட வைக்கிறார் பவுல். ஸோ எத்தனாவது சம்பவங்க? 5. சரி, இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் புறக்கணிப்பு, பெயின், சத்ருன்னு சொன்னாங்க, அப்புறம் ஒரு கண்ட்ரோலில் வச்சாங்க, அப்புறம் கலகக்காரர்னாங்க, இப்போ வந்து பணப்பிரியர். ஸோ கவுண்ட் பண்ணிக்கங்க, நான் நம்பர்ஸ் போடல சீரியலா. ஸோ அடுத்து என்ன ஒரு காரியம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இந்த தேர்ட் ஜேர்னி முடிக்கிறார். நம்ம குயிக்காக பார்க்கலாம். அந்த தேர்ட் ஜேர்னி முடிக்கும் போது அகபூன்னு ஒரு தீர்க்கதரிசி வராரு. பவுலுடைய கச்சையை வாங்கி தன்னுடைய கைகளில் கால்கள் எல்லாம் கட்டிட்டு, இந்த கச்சையை உடையவனுக்கு எருசலேம் போனா இப்படிதான் நடக்கும்ன்றார். விச் மீன்ஸ் என்னன்னா, பவுல் நீங்க இங்க இருக்கீங்க, ஆக்சுவலா பவுல் வந்து பிலிப்பு வீட்டில் இருக்காங்க, பக்கத்துல போயிட்டார், ஜெருசலேம் பக்கத்துல. நீங்க இங்கிருந்து ஜெருசலேம் போனீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொன்னோன்னே பவுல் நார்மலா தான் இருந்தாரு. பவுல் கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அங்க ஒரு பாச உணர்வை காமிச்சாங்க, எமோஷனல். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 11 முதல் 12ஆம் வசனம் வரை. அவன் எங்களிடத்தில் வந்து பவுலுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையுடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதர் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவி சொல்லுகிறார் என்றான். 12ஆம் வசனம். இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நாம் கடப்போம். நம்ம கூட இருக்கக்கூடிய உடன் சகோதரர்கள் ஒருவேளை நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய அதீத அன்பின் நிமித்தமா தேவனுடைய சித்தம் இன்னது அப்படிங்கறத தெரிஞ்சுக்காம அன்பை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து வச்சிருவாங்க. ஸோ இங்க நடந்த விஷயம் என்னன்னா, பவுல் ஜெருசலேம் போகணுங்கிறது தேவ திட்டம், போகிறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டார், அது பவுலுடைய மைண்டு. ஆனா கூட இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் என்ன பண்ணல, இல்ல பவுல் நீங்க போகாதீங்க, நீங்க இங்கேயே இருங்க ப்ளீஸ், நீங்க போனீங்கன்னா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஒருவேளை இதே மாதிரி ஒரு சூழ்நிலை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் நடந்துச்சு. ஆனா இங்க இருக்கிற சகோதரர்கள் ஒரு நல்ல மோட்டிவ்ல சொல்றாங்க, பட் கிறிஸ்துவுக்கு நடந்தது ஒரு நெகட்டிவ் மோட்டிவ்ல. இதே தான் நம்முடைய ஆண்டவரும் பேசுறார். நீங்க நல்லா கவனிக்கணும், தேவ திட்டம் இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த மாதிரியே பவுலுக்கு நடக்குது, பவுலுக்கு நடந்த மாதிரியே நமக்கும் நடக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு முறை நம்முடைய ஆண்டவர் சொல்றார், நாம் ஜெருசலேம் போறோம், மனுஷகுமாரன் வேத பாரகர்களாலும் பரிசேயர்களாலும் என்ன பண்ணுவாரு, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் அப்படின்னோடனே டப்புன்னு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுந்தார். எழுந்து என்ன சொன்னார், இங்க நடந்த மாதிரியே தான். ஆனா இங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் கெட்ட மோட்டிவேஷன்ல சொல்ல, ஆனா அங்க பேதுருக்குள்ள சாத்தான் புகுந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரை தனியா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு, இது உமக்கு நேரிடக்கூடாது, நீங்க இங்கதான் இருக்கணும் அப்படின்னோடனே இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார், அப்பாலே போ. அப்படின்னா தேவ சித்தம் ஒண்ணு, நீ மனுஷ சித்தத்தின்படி பேசுற, இதுக்கு நான் ஒருபோதும் அடி பண்ணிய மாட்டேன்னார் கிட்டத்தட்ட. ஆனா அங்க ரொம்ப நெகட்டிவ், இங்க பவுலுக்கு நெகட்டிவா இல்ல, ஒரு பாச போராட்டம். பவுல் இங்கேயும் அதான் சொல்றார். படிக்கலாம், அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன் என்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கடினமான தருணத்துல நம்முடைய ரத்தங்கள் இல்லைங்களா, உடன் சகோதரர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பாசமா தான் இருக்கும், நம்மளை விட்டு பிரியக்கூடாதுன்னு தான் அவங்க ஆசைப்படுவாங்க. ஆனா ஒண்ணு மாத்திரம் நிச்சயம், நாம் அவர்களை விட்டு பிரிஞ்சாதான், இன்னும் சொல்ல போனா இந்த தேகம் இந்த பூமியை விட்டு பிரிஞ்சாதான் நமக்கு உயிர் தெழுது. ஸோ அப்ப அங்க பவுல் என்னன்றாருன்னா, உங்களுடைய அன்பு புரியுது, எல்லாமே புரியுது, பட் நீங்க அழுது என்ன அழ வச்சிடாதீங்க. தேவ சித்தம் வேற, நம்ம தேவ சித்தத்துக்கு தான் நான் ஒப்பு கொடுக்கணும், உங்களுடைய அன்பெல்லாம் புரியுது, ப்ளீஸ் அழாதீங்கன்னு சொல்லி அவங்கள கன்சோல் பண்ணிட்டு ஜெருசலேம் போயிடுறார். இந்த மாதிரி தருணத்தை தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது கூட எமோஷனலா தேவ சித்தமா அப்படின்னு வரும்போது ஒருபோதும் எதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. நல்ல எமோஷன் தானே, சகோதர சகோதரிகள் கேட்குறாங்க அப்படிங்கும்போது சகோதர சகோதரிகளே கேட்டாலும் நம் வாழ்க்கையில தேவ சித்தம் என்னன்னு தேவன் சொல்லுவார், அதையும் பார்க்கணும். ஒருவேளை தேவ சித்தம் அவர் ஜெருசலேம் போகணும் தீர்க்கதரிசி சொல்லிட்டாருன்னா அதான் நடக்கும், அது மாறாது. அப்ப அதுக்கு தன்னுடைய லைஃபை ஒப்பு கொடுக்கிறார். இன்னும் சொல்ல போனா அங்க நடக்கிறது என்னன்னா ஒரு பாச போராட்டம்னே நம்ம சொல்லலாம். இங்கேயும் பவுல் மனரமையுமா தான் இருந்தார். அழுதாரா? ரொம்ப ஸ்டேட் ஆஃப் மைண்டு, நீங்க அழாதீங்க, இதெல்லாம் நடக்கும், நீங்க அழுது என்ன அழ வந்து வைக்காதீங்க, நான் ஜெருசலேம் போறேன், என்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஒருவேளை என்னை கொன்னா கூட நான் சாகருக்கு ரெடி. எப்படி ஒரு மனுஷனால இந்த மாதிரி ரொம்ப ஃபோமா டிசைட் பண்ண விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும்னா, அவர் ஒட்டுமொத்த தேவ திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டார். நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்து இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் உபத்திரம் வரும், இப்படித்தான் பாடுகள் வரும், இதுக்கெல்லாம் நம்ம ரெடி ஆயிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு புது சிருஷ்டியும் அப்போஸ்தலனாகிய பவுலை போல மைண்ட்ல ஆல்ரெடி ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்க ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு சொன்னோன்னே சில டைம் நீங்க தவறா புரிஞ்சுக்காதீங்க. நமக்கு ஒரு சில சுய நீதி இருக்கும், நமக்கு நாமளே ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போட்டுக்கிட்டு நான் இப்படிதான் இருப்பேன்ட்டு இல்லை. தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில எப்படியோ அது அப்படியே நம்ம பண்ணணும்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சமீபத்தில் படித்த சப்ஜெக்ட்லாம் நம்ம பார்த்துருக்கதை குறித்து ரொம்ப டீட்டெயில் வேணாம். பெஸ்து இவர் அரெஸ்ட் ஆகி பெஸ்து கிட்ட போறாரு. பெஸ்துக்கு யூதர்கள் ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. ஒரு சதி வேலை அங்க வந்து நடக்குது. என்னன்னா, நீங்க ஜெருசலேம் கூட்டு போற மாதிரி கூட்டிட்டு போங்க, போற வழியில பவுல் என்ன பண்ணிடுறோம். இதை குறித்து அறிமுகம் நமக்கு தேவை வேணாம்னு நினைக்கிறேன்.
கொண்டுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்றாங்க. அவருடைய வாழ்க்கையில ஒரு சதி நடக்குது. படிக்கலாம். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகிலும் நடப்பித்தது உண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன். இவர்கள் என்மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணு பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கல் ஆகாது. ராயருக்கு அபயமிடுகிறேன் என்றார். அவர் என்னன்றாருன்னா, ஞானமா தன்னை சுத்தி ஒரு சதி நிகழுதுன்னு தெரியுது. பட் அந்த சதி தேவனுடைய சித்தம் அல்ல. அவர் இங்க வந்து மறிக்க கூடாதுங்கிற தேவ சித்தம். அவர் ரோமுக்கு போகணுங்கிறது. உடனே அந்த சதியில கூட பவுல் அங்க எதுவுமே பேசல. தன் கிட்ட இருக்கக்கூடிய நான் ராயனுக்கு அபயமிடுற ஞானமா ஒரு சில வார்த்தைகள் தான் பேசுறார். பட் இங்க நம்ம என்ன பாயிண்ட் மாத்திரம் எடுக்கிறோம்னா, பரிசுத்தவான்களுக்கு சுத்தியும் என்ன நடக்கும்? சில சதிகள் என்ன ஆகும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மூலமா, உதாரணத்துக்கு வேத மாணவர்கள் நம்ம இருக்கிறோம். இந்த வேத மாணவர்களை கண்ட்ரோல் பண்ணணும் அல்லது இவங்களை வந்து அழிக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் கூட பிளான் பண்ணலாம். இன் ஃபியூச்சர் என்ன சூழ்நிலை வந்தாலும் நாம் தேவ சித்தத்துக்கு நம்ம லைஃப் ஒப்பு கொடுக்கணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்துடைய ஃபங்க்ஷனுடைய இனாகரலில் யார் வராருன்னா அகிரிப்பா ராஜா. இது குறிச்செல்லாம் நம்ம ரீசெண்டாக நிறைய படிச்சிட்டோம். ஸோ அகிரிப்பா ராஜா கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்? அந்த ஒரு சூழ்நிலையில் பவுல் நமக்கு என்ன சொல்லித்தராருன்னா, மனரமியம் எப்படி இங்க நிகழுதுன்னா, ஒரு அருமையான ஒரு பிரசங்கம் பண்றார். கம்ப்ளீட் டாக்டரின் பேசுறாரு. டாக்டரின் பேசணும்னா அங்க இருக்கக்கூடிய அகிரிப்பா ராஜா ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, நீ கொஞ்சம் குறைய என்ன, நீ என்னவா மாத்துற கிறிஸ்தவனா? ஸோ வாசிக்கலாம் தொடர்ந்து. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 24 முதல் 25 வரை. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 24 முதல் 25ஆம் வசனம் வரை. இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான். 25ஆம் வசனம். அதற்கு அவன், கனம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். இதை குறித்து கூட நம்ம சமீபத்தில் பார்த்தோம். ஒருத்தர் எவ்வளவு கடுமையான வார்த்தைகள் தன்னை குறித்து அகைன்ஸ்டா பேசினாலும் திருப்பி கொடுக்கிற மறு உத்தரவு எப்படிதான் இருக்குங்க. தானியேல் பாடத்தில் கூட பார்த்தோம், ராஜாவே நீர் வாழ்குன்னா. ஸோ ஒவ்வொரு புது சிஸ்டம் இங்கே அகிரிப்பா ராஜா கிட்ட என்ன எப்படி அவர் மனரமியமா இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பாயிண்ட் தான். ஒரு அருமையான ஒரு ஹார்வெஸ்ட் மெசேஜ் சொல்றார். பேசிக் கிளாஸ் எடுக்கிறார். 100 பேர் கேட்குறாங்க. ஒருத்தர் கூட என்ன பண்ணல கடைசியில் பேப்டிஸ்ட் எடுக்கல. இந்த அனுபவத்துக்குள்ளேயும் ஒருவேளை தேவன் நம்மளை என்ன பண்ணலாம். ஆக எல்லா சப்ஜெக்டும் கேட்டார் அகிரிப்பா ராஜா. சப்ஜெக்ட்லாம் சூப்பர்ன்ட்டாரு. எல்லாம் கேட்டு கடைசியில் என்ன பண்ணல, கொஞ்சம் விட்டா எனக்கு நீ பேப்டிசம் கொடுத்து எக்லீஷியால சேர்த்துருவோம் போல இருக்கு, நான் என்ன பண்ணல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. உடனே பவுல் சொல்றாரு, கொஞ்சம் குறைய இல்லை ராஜா, என்னுடைய வார்த்தையை இன்னைக்கு கேட்ட யாவரும், கீழே சொல்றாரு 29ல், கேட்ட யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர, பவுல் அங்க அரெஸ்ட் ஆயிருக்காரு, அந்த சங்கிலியை தவிர மற்ற எல்லா விதத்திலும் என்னை போல ஆகணும்னு நான் என்ன பண்றேன், தேவனை வேண்டிக்கிறேங்கிறார். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதுல என்ன ஒரு மனரமியம்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம ரொம்ப ஆர்வமா யாரோ ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ ஈகரா சப்ஜெக்ட் சொல்லிட்டு இருப்போம், இல்லை சப்ஜெக்ட் நடக்கிற இடத்துல கூட்டிட்டு வந்துட்டு போயிட்டு இருப்போம். அவர் எப்படியாவது பேப்டிஸ்ட் எடுக்க வைக்கணும்னு சொல்லி பிரயாசப்படுவோம். ஆனா ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என் இடத்துல வரமாட்டான். நம்ம பெரிய ஒரு பப்ளிக் மீட்டிங் கூட போடுவோம், ஒருவேளை அநேகர் கேட்கலாம். பட் ஒருவேளை ஹார்வெஸ்ட் சரியா நடக்கல, அல்லது நாம் நினைச்ச பிரதர் பேப்டிஸ்ட் எடுக்கலைன்னா உடனே நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம என்னதான் புரிஞ்சுக்கணும், ஒரே பாயிண்ட் தான், நம்முடைய வேலை சத்தியம் கொடுக்கறது தான். ஆப்போசிட்ல சத்தியம் ரிசீவ் பண்ணக்கூடிய சகோதரன் சகோதரியுடைய கையில தான் இருக்கு. ஏன்னா அவங்க தான் முழு மனதோட அர்ப்பணிக்குமே தவிர நம்ம கம்பல் பண்ணி என்ன பண்ண முடியாது, பேப்டிசம் கொடுக்க முடியாது. ஸோ ஒருவேளை சில டைம் நோ ரெஸ்பான்ஸ், கத்தி கத்தி சப்ஜெக்ட் பேசியிருப்போம், அந்த பக்கம் இருந்து எதுவுமே வராது. நம்ம ஒன்னே ஒன்று மாத்திரம் புரிஞ்சுக்கணும், நம்ம வேலை சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்ம மேல் விழுந்த கிழமை. இங்க எப்படி பவுல் மனரமியமா இருந்தாருன்னா, என்ன தேவனே இவ்வளோ கஷ்டப்பட்டு சொன்ன, ராஜா ஆல்மோஸ்ட் கேட்குற மாதிரி வந்துட்டாரு, கடைசியில் அவர் கன்வெர்ட் ஆவார்னு பார்த்தா ஆகலையே, சோர்ந்து போல். அதே போல தான் நம்ம கூட, தேவனே இவ்வளவு செலவு பண்ணி நாங்கள் பப்ளிக் மீட்டிங் போடுறோம்,
இவ்வளோ செலவு பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணுறோம், என்ன தேவனை இந்த டைம் ஹார்வெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கேன்னு சொல்லி ஒருபோதும் நம்ம தேவன்கிட்ட கேட்டக்கூடாது. தேவன் இதெல்லாம் ஏன் ஒருவேளை நம்ம லைஃப்ல அனுமதிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் மனரமியமா இருக்கமா, நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் பிடிச்சிக்கிறோமான்னு பார்க்குறோம். ஸோ இதுக்கப்புறம் பவுல் வந்து ரோமுக்கு போகணும்னு டிசைட் பண்ணோன்னே ஒரு கப்பல் வச்சு அனுப்புகிறாங்க. அந்த கப்பலும் ஒரு ஸ்டேஜில் என்னாச்சு பாருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரியான அனுபவங்கள் ரியல் டைமில் நமக்கு நடக்கலை. ஒருவேளை ரியல் டைமாக இந்த மாதிரி ஒரு உபத்திரவத்தை நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், அந்த இடத்துல அல்லது ட்ராக்ல அந்த ட்ரெயின் நிற்கும் போது சில நியூஸ் நமக்கு வருது. ட்ரெயின் போயிட்டே தான் இருக்குது, ட்ரெயின்லேருந்து காமன் அனௌன்ஸ்மெண்ட் வருது. எப்படியோ இன்றைக்கெல்லாம் மெட்ரோவில் வருது இல்லை, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பேசஞ்சர் யாரும் பதட்டப்பட வேணாம், ட்ரெயின்குள்ளே பாம் ஒன்று நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அதை வந்து எப்படி டிசால்வ் பண்ணுறது, அதை வந்து எப்படி வந்து ஆஃப் பண்ணுறதுன்றதை நாங்கள் செக் பண்ணிகிட்டு இருக்கிறோம், பயப்பட வேணான்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் வருது. என்ன அவங்க அடுத்த செகண்டு பயப்பட வேணான்னு அவங்க சொல்லும் போதே பயம் என்ன ஆயிருன்னா ஹார்ட் பீட்லாம் ஜாஸ்தி ஆயிடும். உடனே அடுத்து ஃபேமிலி எல்லாம் சுற்றி சுற்றி ஓடும். ஆனால் ஒரு புது சிருஷ்டி ஒருவேளை அந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ளே லிட்ரலாகவே நம்ம போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மைண்டு ரொம்ப மனரமியமாக இருக்கணும். இருக்குமா பிரதர்? சொல்கிறதுக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு வேளை ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா தான் தெரியும். ஆனால் இருக்கணும். பவுல் எப்படி அங்கே டிசைட் பண்ணாரோ, ஒரு தூதன் தேட்டுறார், நீ ரோமுக்கு போகணும் பவுல், என்ன நடந்தாலும் நீ உயிரோடு இருப்ப, உன் நிமித்தமா எல்லாரும் காக்கப்படுவாங்கன்னு தேவன் சொல்லிட்டார். இன்னைக்கும் அநேக பரிசுத்தவான்கள் விட்னஸ் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய சகோதரர்கள் டிராவல் பண்றாங்க, ஒவ்வொரு ஊருக்கும் சத்தியத்துக்காக டிராவல் பண்றாங்க. சில டைம்ல ஒருவேளை நம்முடைய சகோதரர்கள், பரிசுத்தமான சகோதரர்கள் போற வாகனம் கூட, இன்னும் சொல்ல போனா அவர்களோடு பிரயாணிக்கக்கூடிய மற்ற உலகத்தார் கூட அவருக்கு தேவன் என்னெல்லாம் ஃபேவர் பண்றாரோ அந்த ஃபேவருக்குள்ள வருவாங்க. ஒருவேளை நம்ம போகக்கூடிய ட்ரெயின், பஸ்ஸு, காரு, ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு ப்ராப்ளம் மாட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் தேவன் ஒருவேளை அவருடைய ஊழியத்துக்காக அந்த சூழ்நிலையை மாற்றும் போது அவங்க கூட பிரயாணிக்கக்கூடிய டிராவல் பண்ணக்கூடிய பேசஞ்சரும் அதில் சேஃப்கார்டு ஆகிறாங்கன்னு பார்க்கணும். இது லிட்டரலா இந்த உபத்திரவம் ஸ்பிரிச்சுவலா நீங்க எடுத்தீங்கன்னா, இன்னைக்கும் நம்ம ஒரு கப்பலில் பிரயாணப்படுறோம். விசுவாசம், காத்து பயங்கரமா அடிக்கும், தவறான உபதேசங்கள் நம்மளுக்கு வந்து யூரோக்ளிதோன் போல பெரிய பெரிய பெருங்காற்று அடிக்கும். மனநமியமா இருக்கணும்னா ஒண்ணுதான் பண்ணும். நீங்க என்ன வேணா கோட்பாடு சொல்லுங்க, என்ன வேணா கருத்து சொல்லுங்க, என்ன வேணா நீங்க சத்தியம் பேசுங்க, நம்ம ஃபைனலா என்ன காத்து அடிச்சாலும் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும், நீங்க சொன்ன கருத்துக்கும் நீங்க சொன்ன சத்தியத்துக்கும் பைபிள்ல ஏதாவது வசனம் இருக்கா? அதான் கருத்து. பல காற்று அடிக்கலாம். ஒருத்தர் திடீர்னு வந்து ட்ரினிட்டி இல்லம்பாரு, ட்ரினிட்டி இல்லை நம்ம சொல்ல ட்ரினிட்டி இருக்கும் பாரு, திடீர்னு ஏதோ 2 வசனம் காமிப்பாரு, உடனே அந்த 2 வசனம் எதை குறித்து பேசுதுன்ற ஒரு தெளிவு நமக்குள்ள இருக்கணும். அப்பதான் பல காற்றுக்கள் நாளை நம்மளை அடிச்சாலும் ஸ்டேட் மைண்டா, ஸ்டெடியா, ரொம்ப ஹம்புளா இல்லை இதுதான் ட்ரூத்துன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா நிற்க முடியும். ஸோ விசுவாச கப்பல் அங்கே போறாங்க, பல காத்தடிக்குது, ஆனால் உயிருக்கு என்ன ஆகலை, ஒரு சேதாரம் ஆகலை. ஸோ வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருகாற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. யோசிச்சு பாருங்க, ஒரு கப்பல்ல போறோம், அங்க இருக்கக்கூடிய இவரே சொல்லிட்டார், கப்பல் ஓட்டியே சொல்றார், நம்ம எங்க இருக்கிறோம், நம்ம கண்ணு முன்னாடி என்ன இருக்குது, பனிப்பாறை இருக்கா, எது இருக்குன்னே தெரியல, ஆனா கப்பல் மட்டும் போயிட்டு இருக்கு, எல்லாரும் உங்க கடவுளை வேண்டிக்குங்க, தெரியாதுன்னு வச்சுக்கலாம். நம்முடைய மைண்டு அந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ள போகும்போது ஒரு ஸ்டேபிளா, ரொம்ப நிதானமா, பதட்டம் இல்லாம காணப்படுமான்னு கேட்டீங்கன்னா மேக்சிமம் காணப்படாது. ஆனா பவுல் மாதிரி ஒரு பரிசுத்த சகோதரரா இன்னைக்கு நம்ம இருந்தோம்னா, நம்மளை சுத்தி எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும், எவ்வளவு கடினமான சூழ்நிலை வந்தாலும் நம்ம ரொம்ப ஹம்பிளா, ஓகே தேவன் அனுமதிச்சிட்டார், இப்படிதான் நடக்க போகுது, ஒருவேளை இந்த சூழ்நிலையில் நம்முடைய உயிரே போனா கூட பரவாயில்ல, நம்ம ஹம்பிளா யோபுவை போல தேவனை தூஷிச்சிடக்கூடாது. அவர் ஒரு எக்ஸ்ட்ரீம்ல அதை பண்ணிட்டார். என்ன நடந்தாலும் ஹம்பிளா தேவ சித்தத்துக்கு ஒருவேளை இன்னைக்கு கூட நம்ம லைஃப் முடியறதா இருந்தா கூட பரிசுத்தமா முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்குள்ள வரணும். அன்புக்குரிய
ஸோ அப்படி இருக்கக்கூடிய டைம்ல பவுலை வந்து ஒரு தூதன் தேட்டுறார், நீ கவலைப்படாத அப்படிங்கிறாரு. கப்பல் உடையுது, ஆனால் பவுல் என்ன ஆகலை, சாகலை. கூட இருக்கிற எல்லாரும், அங்கேயும் ஒரு கொலை முயற்சி நடந்துச்சு, பட் பவுல் சாகலை. ஒரு தீவுக்கு போகிறாங்க. இந்த கப்பலோட இந்த டைம்லையும் பவுல் எப்படி தான் இருந்திருப்பார்? ஐயோ உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்ட்டு இருந்திருப்பார். ஆனால் இல்லை, தேவன் சொல்லிட்டார் நீ ரோமுக்கு போவன்னு. பவுல் ரொம்ப நிதாரணமாக அவங்க என்ன கைட் பண்ணுறாங்களோ, இன்னும் சொல்ல போனால் அந்த கட்டைகளை பிடிச்சி போங்கன்னு சொன்னால் போயிருப்பார். நீச்சல் அடிக்க சொன்னால் நீச்சல் அடிச்சிருப்பார். என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணியிருப்பார். போய் அந்த தீவில் வெயிட் பண்ணியிருப்பார். ஸோ மெலித்தா அப்படிங்கிற ஒரு தீவுக்கு போகிறாரு. அங்கே பவுலுக்கு என்ன நிகழுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவப்பெயர் நிகழுது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கொலைபாதகன் அப்படிம்பாங்க பவுல் இந்த தீவில். என்ன அவங்க சொல்லுவாங்கன்னா, ஆல்ரெடி கடல்லையே செத்துருக்கணும், ஆனால் சாகலை, தப்பிச்சு தீவுக்கு வந்துட்டான். தீவுக்கு வந்தோன்னா ஒரு பாம்பு என்ன ஆயிடுச்சு, கடிச்சிருச்சு. கட்டாயமாக இப்படியெல்லாம் எங்கள் ஊருக்கு வந்து ஒரு மனுஷனை பாம்பு கடிக்குதுன்னா அவன் ரொம்ப மோசமான ஆளாக தான் இருக்கணும், அவன் செத்துருவான்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 28:4. அப்போஸ்தலர் 28:4. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மனுஷன் கொலைபாதகன், இவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறான், அதனாலதான் இவனுக்கு இப்படி எல்லாம் நடக்குது. அன்புக்குரிய சகோதரர் சொல்லி அப்படியே பிராக்டிக்கலா நீங்க எடுத்துக்கங்க. ஒரு மோசமான ஒரு அவப்பெயர் தேவனுடைய ஊழியக்காரனுக்கு ஒரு ஊர்ல அங்க நிகழுது. இதே ஊர்க்காரங்க அடுத்த 5வது நிமிஷம் இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க, நம்ம படிச்சிருக்கோம். என்ன ஆகும்னா, அந்த விரியன் பாம்பு கடிச்சு பவுல் ஒரு தீங்கும் அடையாத அந்த தீவார் கண்டபோது, இவர் மனுஷன் அல்ல, இவர் யாரு, கடவுள். ஆனா பவுல் இவர் கொலைபாதகன் சொல்லும் போதும் ஒரு ரியாக்ஷனை கொடுக்கல, இவரை கடவுள்னு சொல்லும் போதும் ஒரு ரியாக்ஷனை கொடுக்கல. அதுதான் மனரமியமா இருக்கிறது. ரொம்ப எளிமையா சொல்லணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். ஒரு சில தருணங்கள்ல ஒரு சிலர் நம்மளை தலைமையில தூக்கி வைப்பாங்க, சந்தோஷப்பட்டுறாதீங்க, நாளைக்கு கீழே போட்டு மீதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னன்னா, எந்த மாதிரியான அனுபவங்கள் வேணா நமக்கு நடக்கும். கொலைபாதகன்னு சொல்லுவாங்க, மோசமான சகோதரன் சொல்லுவாங்க, அடுத்த நாளே வந்து இவரு மாதிரி பரிசுத்தவான நான் சபையில பார்த்ததில்லைன்னு கூட சொல்லுவாங்க. பட் என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்முடைய ஸ்டடி மைண்ட் என்ன இருக்கணும்னா, நாம ஒரு ஹம்பிள் சர்வெண்ட் டு ஜெகோவா, ஒரு தாழ்மையான ஊழியன், அப்பிரயோஜனமான ஊழியன் யெகோவா தேவனுக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் மாத்திரம் நமக்கு எப்போவுமே ஒரு கார்னரில் கேட்டே இருக்கணும். நம்ம எவ்வளோ ஊழியங்கள் பண்ணாலும், எவ்வளோ சகோதர சகோதரிகளோட நம்ம இருந்தாலும் இந்த பாயிண்ட். ஸோ பவுல் இங்கே எப்படி மனரமியமாக இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எதையுமே பெருசாக எடுத்துக்கல. காதில் ஃபர்ஸ்ட் நாள் ஒழுகுது, கொலைபாதகன் மோசமான ஆள். இன்னைக்கே எடுத்துக்குங்களேன், நம்ம ட்ராவல் பண்ணுறோம், போகும்போது பைக்லேருந்து கீழே விழுந்துட்டோம், இல்லை நம்ம போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நமக்கே பர்சனலாக என்ன வந்து தோணும்னா, நம்ம ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒன்று பண்ணிட்டோமான்னு தோணும். இது ஒரு மோசமான திங்கிங். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி ஒரு திங்கிங் வரக்கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக தான் அப்படிங்கிறத விசுவாசிக்கிற நாம், நம்ம ஏதாவது தப்பு பண்ணனால தான் நமக்கு இப்படி நடக்குதாங்கிறத யோசிக்க கூடாது. அப்போஸ் நான் பவுலுக்கு அங்கே பாம்பு கடிச்சது உட்காந்து யோசிச்சு இருந்தாரா, நம்ம ஏதோ கப்பலில் தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு, அதனால அப்படி இல்லை. தேவன் ஒரு சூழ்நிலையை அனுமதிச்சார், அதோட வந்து முடிஞ்சு. இந்த சூழ்நிலையிலிருந்து தேவனை எப்படி மகிமைப்படுத்துறது, அதான் பவுல் பார்த்தார். தேவனே வாய்ப்பு கொடுத்தார். அந்த பாம்பு கடிச்சிச்சு, விஷம் ஏறல பவுலுடைய உடம்புல. பவுலை உடனே கடவுள்ன்றாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த தீவார் இப்படி அப்படின்னு இல்லை, அப்படி உபசரிச்சாங்கன்னு இருக்கும். அவங்க அன்புக்கு பஞ்சமேல்னு இருக்கும். மேலிருந்து 2ஆம் வசனம் சொல்லும், கடைசியாக போகும்போது நிறைய திங்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்கன்னு பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த தீவுடைய முதலாளியுடைய அப்பா நினைக்கிறேன் இல்லைங்களா, மாமனாரை யாரோ ஒருத்தர் குணப்படுத்துவார், புப்ளின்னு ஒருத்தர். நிறைய சம்பவங்கள் நடக்கும். பட் எந்த சம்பவம் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் பவுல் அங்கே ஒரே மைண்டு. கடைசியாக நம்ம பார்க்குறோம், அவர் ரோம் ரீச் ஆகிறாரு, சகோதரர்கள் ஓடி வந்து என்ன பண்ணுறாங்க, தாங்குறாங்க. அப்போ கூட பவுல் மனசு எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? மனரமியமாக தான் இருந்திருப்பார். பவுல் இங்கே போகும்போது எதிர்பார்த்தாரா? இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம திருச்சி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன்,
கரூர்கிட்ட போகும்போதே சரி திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர்கள் 4 பேர் கட்டாயமாக நம்ம வந்து பஸ்ஸில் போகிறோம், எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம், ரொம்ப ரேராக தான் போவோம் பஸ்ஸில், இருந்தாலும் கரூர்கிட்ட போகும்போதே ஒருவேளை திருச்சியிலேருந்து ஒரு 4 சகோதரர்கள் கார் எடுத்துகிட்டு வந்து நம்மளை கரூரில் பிக்கப் பண்ணால் நல்லா இருக்குமே இப்படி நம்ம யோசிப்போமா? பவுல் அப்படி யோசிச்சிருப்பாரா? இல்லை. ஒருவேளை ஒரு 4 சகோதரர்கள் வந்துட்டாங்க அப்படி ரியலாகவே பிக்கப் பண்ண உடனே ஓவர் சந்தோஷப்பட்டுருவோமா அப்படின்னா இல்லை. நம்முடைய மைண்ட் என்னவா இருக்கும்னா, தேவன் அனுமதிச்சிருக்கார், நமக்கு எப்படி ஒரு ஊழியத்துக்கு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரோ அதே போல அந்த சகோதரர்களுக்கு சகோதர அன்பை காமிக்கிறதுக்கு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார். அவங்க பார்ட்டை பண்ணியிருக்காங்க, நம்ம பார்ட்டை பண்ண போகிறோம். ஹம்புலா அந்த சூழ்நிலைக்கு ஒப்பு கொடுக்கணும். இதுதான் பார்த்துருப்பார். இங்கே வந்து சகோதரர்கள் பார்த்தோன்னா சந்தோஷம்தான், அதே டைம் சகோதரர் இல்லைன்னா வருத்தமெல்லாம் பட்டிருக்க மாட்டார். ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்திருப்பார். வாசிக்கலாம். ஜெயிலுக்கு போகிறார். கிபி 61 இருக்கலாம் இதனுடைய காலம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 30 மற்றும் 31. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 30-31 வசனம் வரை. பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு 31 வசனம் மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். ஸோ அங்கேயும் ஜெயிலில் அடைபடுறாரு. ஒரு கண்ட்ரோல் தான், அந்த கண்ட்ரோல்லையும் ஹார்வெஸ்ட் மெசேஜ் சொல்லிகிட்டே இருக்கிறார். அறுவடையின் சத்தியங்களை சொல்கிறார். தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, அந்த சூழ்நிலை என்ன, எல்லாமே பிரசங்க. எங்கேயுமே பவுலுடைய ஊழியத்துக்கு தேவன் தடை கொடுக்கல. ஜெயிலில் போகிறாரு. ஜெயிலில் போனோன்னா ஒரு நியூஸ் அவர் கேள்விப்படுறார். சில பேர் பவுலுக்கு இன்னும் ஜெயிலில் நல்லா அடி விழுகணுங்கிறதுக்காக வெளியே கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிச்சுட்டு இருக்கிறாங்க. பவுல் பிலிப்பியருக்கு லெட்டர் எழுதும்போது எழுதுறாரு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு 4 அடி விழுந்தாலும் பரவாயில்ல, வெளியே கிறிஸ்து பிரசங்கிச்சாருன்னா போதும் அப்படிங்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஒருவேளை நம்முடைய பேரை கெடுக்கிறதுக்காகவும் அல்லது நம் மேலே இருக்கக்கூடிய குற்றத்தை அதிகப்படுத்துறதுக்காகவும் சில பேர் கிறிஸ்துவுடைய இந்த உண்மையான ஊழியத்தை ஒரு பேருக்கு கூட பண்ணுவாங்க. பட் நம்ம என்ன நினச்சக்கூடாதுன்னா, எனக்கு அகைன்ஸ்டாக பண்ணுறாங்கன்னு நினைக்காம எது எப்படியோ நம்ம சாக தான் வந்திருக்கோம், ஒருவேளை இது நிமித்தமாக நமக்கு நல்ல பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அங்கே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுதா அது போதும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். இதை நினைச்சார் பவுல். வாசிக்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 16 மற்றும் 18. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 16-18 வசனங்கள். சிலர் என் கட்டுகளோடே உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோடே கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். 18ஆம் வசனம். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். ஜெயிலில் இருக்கார். பிலிப்பியர்ல இதே வார்த்தையை அடிக்கடி வரும், சந்தோஷப்படுறேன், இன்னமும் என்ன பண்ணுவேன், சந்தோஷப்படுவேன். அவர் கிளியரா சொல்றார் பாருங்க, சிலர் என் கட்டுகளோடே உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து, இன்னும் நிறைய பிரச்சனை எனக்கு கொடுக்கணுங்கிற பர்பஸாவே வேணும்ன்ட்டே கிறிஸ்துவ பத்தி என்ன பண்றாங்க. அப்ப கிறிஸ்துவ பத்தி யாராவது பிரசங்கம் பண்ணா பவுலுக்கு இங்க பிரச்சனைன்னு தெரியுது, ஆனா பர்பஸா பண்றாங்க, நல்ல மனசோட பண்ணல. அதனால என்ன பண்ணிட்டு போகட்டுமே, நான் வெளியே இருந்தாலும் அதை தான் நான் பண்ணிட்டு இருப்பேன். கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறாரா, அதை நிமித்தமா 4 அடி விழுந்தாலும் பரவாயில்ல, உபத்திரவத்தை இன்னும் வாங்கிக்கிறேன்றார். ஸோ விரோதம் வருது, விரோதங்களை கூட அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி தான் பார்க்குறாருன்னா, அவர் மனரமியமாக இருந்து அது கூட நல்ல விஷயம்தான்றார். கடைசியாக ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறார், நம்ம பார்க்குறோம். இது கடைசி லிஸ்ட் இல்லை, அவர் ஊழியத்துடைய பாதியில் சொன்ன லிஸ்ட்டு, ஏறக்குறைய கிபி 55 அந்த காலத்தில் சொன்ன லிஸ்ட்டு. நம்ம 2 Corinthians 11ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் இல்லைங்களா. சிறையில் இருந்தார், மரண அவதியில் இருந்தார், யூதர்களால் ஒன்று குறைய இல்லைங்களா 5 முறை 39 அடி வாங்கியிருக்கிறாரு. கள்ள சகோதரர்கள், அவமானம், இன்னும் சொல்லப்போனால் பசி, பட்டினி, நிர்வாணம் எல்லாமே நடந்துச்சு. கிளியராக அவர் சொல்கிறார், யூதர்களால் வந்த மோசம், புறஜாதிகளால் வந்த மோசம், கள்ளர்களால் வந்தது, கள்ள சகோதரர்களால் வந்தது, ஆறுகளால் வந்தது இல்லைங்களா, எல்லாம் கப்பற்சேதம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு கப்பற்சேதம் தான் பைபிளில் இருக்குது. ஏறக்குறைய அங்கே 3 முறை இல்லைங்களா கப்பற்சேதத்தில் இருந்துங்கிறார். அதெல்லாம் எங்கே நடந்துச்சுன்னு ரெக்கார்டு இல்லை. பட் எல்லா அனுபவத்தையும் கடந்து வந்தார். ஆனால் எந்த அனுபவத்திலையும் முறுமுறுக்கவே இல்லை, ரொம்ப ஹம்புளாக தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா என்னென்னா, மனரமியம்னா ஒன்றுமே இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்மளை சுற்றி என்ன நிகழ்வுகள் வேணால் நடக்கலாம்,
நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மன நிறைவு, இன்னும் சொல்ல போனால் ஒரு மன அமைதி, ஒரு சமாதானமான ஒரு விஷயம். தேவனுடைய சமாதானம் நமக்குள்ள இருக்கும். நம்மளை சுற்றி என்ன வேணா பேசுவாங்க, நம்மளை பற்றி குறைகள் சொல்லலாம், கடுமையான வார்த்தைகள் நம்மளை பார்த்து யாரோ ஒருத்தர் உச்சரிக்கலாம், கல் மாதிரி கூட வரலாம். என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம ரொம்ப ஹம்புளாக தேவன்கிட்ட நம்ம லைஃப்பை அப்படி சரண்டர் பண்ணணும். கடைசி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நான் சாகருக்கு ரெடின்னு சொல்லிகிட்டே இருந்தார். தேவன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் கொடுத்தார். பவுல் நீங்கள் சாக ரெடி தான் பவுல், சாகுங்க அப்படின்னார். ஏடி 67 68 கடைசி அவர் மறிக்கும்போது கூட அவருடைய தலை அங்கே துண்டாக்கப்பட்டுச்சு. அப்போ கூட பவுல் ஒருவேளை அந்த கத்தியை பவுல் கழுத்தில் படும்போது பவுல் கண்ணை மூடியிருப்பார் இல்லைங்களா, அல்லது கண்ணை திறந்துருப்பார். அப்போ கூட அவருக்கு எப்படி இருந்திருக்குன்னா, பிலிப்பியரில் சொன்ன மாதிரி தான், நான் சந்தோஷமாக இருக்கேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன், ஏன்னா இப்போ நான் இறந்தேன் அப்படின்னா அந்த நீதியின் கிரீடம் உயிர்த்தெழுதலில் எனக்கு கிடைக்குங்கிற நிச்சயத்தை அவர் சொன்னார். நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நாம் இப்போ இந்த தீம் வசனத்துக்கு வந்துடலாம். பிலிப்பியர் 4:11. பிலிப்பியர் 4:11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் என்னால் முடியலன்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக இங்கே பேசக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, பிலிப்பியர் 4 மணி பிரச்சனை தான். அங்கே திரும்ப பணம், பவுலுடைய ஊழியத்துக்காக சில பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அவர் அதை சொல்லும்போது தான், நான் என் குறைச்சலினால சொல்ல, நீங்கள் எனக்கு சில முறையெல்லாம் ஹெல்ப்பெல்லாம் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் எழுதுவார். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும், இதை நீங்கள் லிட்ரலாக எடுத்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம அநேக சகோதரர்கள் இருக்கிறோம். ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை தேவன் நம்ம கொடுத்து, இன்னும் சொல்லப்போனால் லிட்ரலாக சொசைட்டியில் ஒரு பெரிய ஸ்டேட்டில் நம்ம இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். சொசைட்டியில் ஒருவேளை தேவன் நம்மளை ரொம்ப கீழே வச்சிருக்கிறார் அப்படின்னா, நம்ம இப்போ இருக்கிற நிலைமையில் இருந்தால் கூட ஒரே மாதிரி. அப்படின்னா நம்ம எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்குள்ளே இருந்தாலும் நம்ம ஒரே ஸ்டேபிளாக ஒரு ஹம்பிளான பர்சனாக இருக்கணுன்றோம். அதை தொடர்ந்து அவர் சொல்கிறார். இதோடைய காரியம் என்னன்னு 12 மற்றும் 13 பிலிப்பியர் 4:12-13 வரை. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பற்றியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் போதிக்கப்பட்டேன் அப்படிங்கிறாரு. எதுக்காக போதிக்கப்பட்டாரா? எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும். நம்ம லிட்டரலாக நம்ம நிறைய பேசுவோம். கன்வென்ஷன் போனால் நம்ம தரையில் தூங்க சொன்னால் தூங்குவோமா, இதெல்லாம் நம்ம நிறைய பேசியிருப்போம். இதெல்லாம் நம்ம ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம். இதை விட மோசமான ஒரு சூழ்நிலை நமக்கு வருது. அப்போ கூட எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் எனக்கு திருப்தியாக இருக்கவும் தெரியும், பட்டினியாக இருக்கவும் தெரியும். இருந்தாரா? எவ்வளோ முறை கப்பர் சேத்தில் இருந்திருக்கார், பட்டினியாக இருந்திருக்கார், நிர்வாணமாக இருந்திருக்கிறார், பல மோசங்களை சந்திச்சிருக்கார். எல்லாத்துலேயும் ஒரே மைண்டு சொல்கிறாரு, பரிபூர்ணம் அடையும் தெரியும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். போதிச்சது யாருன்னா கமாலியல் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதான் கீழே சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய். அப்படின்னா நமக்கும் இதே மாதிரி சோதனைகள் வரும்போதெல்லாம் நம்மளால முடியாது. அன்புக்குரிய சகோதர சொல்லு, நம்மளால தாங்க முடியாது, எமோஷனல் ஆயிடுவோம், அழுதுருவோம். நமக்கு ஒரே பாயிண்ட் ஞாபகம் வரணும், நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் மனரமியமாக இருப்பேன். காரணம், எனக்கு கற்றுக் கொடுத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய பலம் எனக்குள்ள பூரணமாக இருக்குது அப்படிங்கிற விசுவாசம். இதெல்லாம் சொல்லிட்டு தான் தீமோத்தேயுக்கு கூட அவர் எழுதுறாரு, போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி. அப்போ நம்ம ஒரு மனரமியமாக இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ள என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, போதுங்கிற மைண்டு, அதனோட கூடிய தேவ பக்தி. கீழே அவர் சொல்கிறாரு, மேலே சொல்லும்போது பண ஆசை எல்லாத்துக்கும் எல்லா தீமைக்கு வேற இருக்குன்னு சொல்லிட்டு, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகல, சாப்பிட்றதுக்கு தங்கறதுக்கு இருந்தால் போதுங்கிறார். ஒருவேளை சாப்பிட்றதுக்கும் தங்கறதுக்கும் இல்லைன்னா அப்பவும் பவுல் எப்படி தெரியுங்களா இருப்பார், மனரமியமாக இருப்பார். அதான் அவர் சொல்லிட்டாரு, பட்டினியாக இருக்கிறதுக்கும் நான் என்ன பண்ணப்பட்டிருக்கேன், போதிக்கப்பட்டிருக்கேன். ஒருவேளை நம்ம பட்டினியாக இருக்கிறோம், இன்னைக்கு இல்லை, ஒரு நாள் தேவன் நம்மளை அனுமதிக்கிறாருன்னா கூட அப்போ கூட முறுமுறுத்தக்கூடாது, இதுக்கும் நான் போதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக வைராக்கியமாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ கன்க்ளூட் பண்ணலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் புறக்கணிச்சிருக்காங்க, ஹம்பிளாக இருந்தார். பெயின், அடி விழுந்திருக்கு ஊழியத்துக்காக, நமக்கும் விழுகும், ரெடி ஆகிக்கலாம், போய் ஹம்பிளாக ஒப்பு கொடுக்கணும். நம்மளை சத்தியம் சொல்கிறனால சத்ருன்னு சொல்லுவாங்க, திருப்பியெல்லாம் பேசக்கூடாது. ஹம்பிள் என்ன பண்ணிக்கணும், ஹம்பிள் டு ஜெகோவா காட் சரண்டர் ஆகணும். கண்ட்ரோல் பண்ணுவாங்க,
ஒருவேளை இந்த மாதிரி ஊழியங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஊழியத்துக்கே ஒருவேளை தேவன் வாய்ப்பு கொடுக்கல, இல்ல வெளியே இருக்கக்கூடிய உலகத்தார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னா, அப்படியே இருக்கிற நிலைமையில எவ்வளோ தேவனை மகிமைப்படுத்த முடியும் அதை நம்ம பண்ணணும். கலகக்காரன்னு கூட சொல்லுவாங்க, ஹம்புளா இருக்கணும், மனரமியமா இருக்கணும். பணப்பிரியர்னு சொல்லுவாங்க, மனரமியமா இருக்கணும். திருப்பியெல்லாம் பேசிடக்கூடாது. எமோஷ்னலாக கூட சில பேர் கேட்பாங்க, அப்போ கூட என்னென்னா தேவ சித்தமான்னு பார்க்கணும். அங்கேயும் மனரமியமாக இருக்கணும். எமோஷனுக்கு அடிக்ட் ஆகிடக்கூடாது. சதி நடக்கும், ஹம்புளாக இருக்கணும். நல்லா நம்ம ஊழியன்னு சொல்லி பிரயாசப்பட்டு பண்ணுவோம், ஒரு பலனும் ஆப்போசிட்லேருந்து வராது. தேவன் அப்படி கூட சூழ்நிலை கொடுப்பாரு. அப்போ கூட மனரமியமா, ஓகே தேவனே உங்களுடைய சித்தம், நீங்கள் சொன்னீங்க சொன்னோம், அறுவடை உங்களுடைய கையில் தானே, எங்கள் கையில் இல்லை தேவனேன்னு சொல்லிடணும். உபத்திரவம் வரும், காற்று அடிக்கும், ஹம்பலாக ஒப்பு கொடுத்துடணும். அவப்பெயர் வரும், இந்த அவப்பெயர் மாத்திரம் உண்மையாயிடக்கூடாது. நம்மளை பற்றி ஒருத்தர் ஒரு குறை சொல்கிறாங்கன்னா அது அவங்க பார்வையில் குறையாதா இருக்கணுமே தவிர அதை நிஜமாகவே நம்ம பண்ணிடக்கூடாது. அவப்பெயர் வரும், விரோதம் வரும், கடைசியாக மரணம் வரும். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம எப்படி தான் இருக்கணும், மன ரமியமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்டுட்டு இருக்கோம், இனிமேலும் கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ எந்த சூழ்நிலை வந்தாலும் ரொம்ப ஹம்பிளாக, அமைதியாக, ரொம்ப சந்தோஷமும் படாமல், ரொம்ப துக்கமும் படாமல், தேவனுக்கு எல்லாம் தெரியும், இந்த சூழ்நிலையில் தேவன் என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கார், இனிமேலும் நடத்துவார். ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி அடிகள் வலிகள் விழ விழ இன்னமும் உற்சாகமாக என்ன பண்ணால் புது சிருஷ்டி வளர்ந்துட்டே இருக்கணும். காரணம் ஒரே பாயிண்ட் தான், புது சிருஷ்டி சாதகமற்ற சாதகம் இல்லாத சூழ்நிலை, இந்த மாதிரி சூழ்நிலையில் மட்டும்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே வளரும். சாதகமான சூழ்நிலை இருந்துச்சு, புது சிருஷ்டி செத்துருன்னு பார்க்குறோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த நாளிலும் கூட நாம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து மனரமியமாக இருக்க கற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பின் கீழாக நாம் தியானித்தோம். கேட்ட இந்த வசனத்தின்படி வரக்கூடிய நாட்களிலே நாமும் எந்த சூழ்நிலை வந்தாலும் மனரமியமாக இருந்து தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாற தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். சத்தியத்தை வெளி